பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை. அது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5வது அதிகாரத்துல 20வது வசனத்தினுடைய பிற்பகுதி. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. திமிர்வாதக்காரனை மேல் கூரையை பிரித்து இறக்குகிறார்கள். அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதை சொன்னோன வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூசணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க தக்கவர் யார் என்று சொன்னார்கள். அப்ப சொன்னார் ஆண்டவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, உலகத்துல பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை உங்களுடைய கண்கள் காணும்படியாக இந்த திமிர்வாதக்காரன் நான் சுகப்படுத்துறேன்னு சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போ என்று சொல்லி கட்டளையிடுகிறார். சொன்ன உடனே திமிர்வாதக்காரன் மேல ஓட்ட பிரிச்சு இறக்குனாங்க. அவர் அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப பாருங்களேன், நம்முடைய பாவங்களினாலே நாம் கட்டுண்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்களினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்திருக்க முடியாம இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நமக்கு விடுதலை அளிக்க முடியும். அவர் நமக்காக சிலுவையில மரித்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் நம்ம அழைக்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அழைக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா அவர்கிட்ட? ஜெபம் செய்யலாம். நேசிக்க நம்பு தகப்பனே, ஏசப்பா, எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க எங்களுக்கு இன்னும் பாவம் இருக்கு என்று சொல்லி நாங்க அந்த பாவ எண்ணத்திலே நாங்கள் வாழாதபடி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை சிலுவையில வெற்றி சிறந்து எங்களுக்கு மன்னித்தார் என்கிற விசுவாசம் எங்களுக்குள்ளாக வேரூன்றி இருக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கப்பா. அந்த விசுவாசத்தை இன்றைக்கு எங்க உள்ளத்துல நீங்க விதைச்சிருக்கீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். நாங்க யாரும் பாவிகள் அல்லப்பா. எங்களுடைய பாவங்களை நீங்க சுத்தப்படுத்தி விட்டீங்க. எங்க பாவங்களை நீங்க சுத்தப்படுத்தி விட்டீங்க. எங்களுடைய பாவங்களை நீங்க கழுவி விட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமே நாங்க பாவம் செய்யாதபடி உமக்கேத்த பிள்ளையாக வாழ தேவன் எங்களை அழைக்கிறீர். அதுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாக சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக நம்ம மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.